அவன் வந்து என்ன கெஸ்ட் மாதிரியே பார்ப்பான், என்ன இங்க வரவே மாட்டான். அதனால வந்து நான் அவனுக்காண்டியே அந்த துறைக்கு வந்தேன். நான் கல்வித்துறைக்கு போனாதான் அப்படின்னு போறணும், ரிலீவாகி போறணும்னே ஜாயின் பண்ணேன் கல்வித்துறையில். அதனால வந்து அவன் தான் இந்த கல்வித்துறைக்கு போற எனக்கு உண்மையிலே நான் வந்து சிவில் சப்ளைல வேலை பார்த்திருக்கேன், அடுத்து வந்து வருவாய்த்துறையில வேலை பார்த்திருக்கேன். எதுல போனாலும் முன்னிலையில தான் இருக்கேன். வருவாய்த்துறையில போனானாக்க தாசில்தார் ஜீப்பை கொடுத்துட்டு எலெக்ஷன்ல வந்து அவரோட பேட்டை கொடுத்துட்டு சுற்றி வந்து சொல்லியிருக்காரு ஒரு காலகட்டத்துல. அந்த மாதிரி ஒரு ஏரியா உண்மையிலே கட்டாச்சு தாசில்தாரு, அப்பா தம்பி எனக்கு நைட்டு சுத்தம் முடிக்காத காலையில நீ என்ன பண்ற, டிரைவரை மட்டும் கூட்டிக்கிட்டே போய் நீ முன்னாடி வந்ததும் மைக்ல வந்து பேசினாரு, கலைத்துறை பின்னாடி அடி போட்டுட்டு ஒவ்வொரு பூக்களையும் போய் குத்திருக்கிற பேச்சு யாருன்னு நான் தான் ஜூனியர் ரெசிடென்ட், குத்திருக்கிற பேச்சு தாசி வட்டாட்சியரோட பேச்சு அண்ணனுக்கெல்லாம் தெரியும். அதனால வந்து அவ்வளவு எங்க போனாலும் நான் தான் முன்னிலை. அதாவது ஒரு எஜமானே ஒரு படத்துல வந்து வெப்பொழிய சொல்றாங்க, இறந்த வீடா இருந்தாலும் பணமா இருக்கணும், கல்யாணம் இருக்கணும், மாப்பிள்ளையா இருக்கணும், எதுலையும் முன்னிலை. அப்ப ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் வந்து டயலாக் அது எல்லா இடத்துலயும் வந்து அந்த அளவுக்கு முன்னிலை இருக்கிறதுக்காண்டி அந்த டயலாக் வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எங்க போனாலும் நம்ம ஒரு உள்ளன் போட தன்னார்வல வந்து இல்ல மகளிர் உரிமை திட்டத்துக்கு கலைந்து 10 மணிக்கு போட்டார், காலையில மீட்டிங் போட்டு என்ன சொல்றாரு சாஸ்திரம் எனக்கு வந்தாரு. வந்தோடனே வந்து ஒன்றும் பிரச்சனை சார், ஒரு மெசேஜ் போடுறேன். காலையில 7 மணிக்கு அது தாங்கல கூட்டம், அந்த அரண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு மெசேஜ்ல வந்து இப்போ 500 பேர் வர்றாங்க லேடிஸ், எல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ எம்பிஏ அனைத்து பேர், யாரும் வந்து சாதாரண ஆளுங்க எல்லாம் வந்து தயாரிப்பு அந்த கதை வசனம் டைரக்ஷன் தான் பின்னாடி நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் நம்ம முன்னாடி இந்த கொள்கை வீரர்கள் எல்லாம் எதுக்கும் அஞ்சாத எளிமையா இருந்தாலும் ஒரு கதை செட்டை போட்டுட்டு சாதாரண ஒரு இதா வந்தாலும் எஸ்ஆர்எஃப் தான் கொஞ்சம் கோடி கணக்கு வச்சுட்டு ஒரு தட்டு சொல்ல வைக்கிறாங்க. அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து நம்ம தலைவர்கள்லாம் இருக்கும்போது நம்ம யாருக்குமே பயந்ததில்லை. ஏன் பயப்பட மாட்டோம்னா அத்தனை விஐபிக்கு என்னை பற்றி தெரியும், அத்தனை விஐபி விஷயத்து தெரியும். ஆனால் நம்ம யாரும் கெட்ட மாட்டோம், நல்ல பையன், ஆனால் சில விஷயம் தப்பானா விட மாட்டாரு, அந்த மாதிரி விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் நம்ம டான்ஸில் வந்து அங்கே உள்ள அறந்தாங்கி காலத்தில் சொல்லியே ஆகணும். நம்ம சார் கோவிந்தர சார் உருவத்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் உள்ளத்திலும் உயர்ந்தவர், உள்ளத்திலும் உயர்ந்தவர். அவரோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா பார்த்தா அவர் வந்து அந்த டிஎன் சேஷனை வந்து ஒரு பக்கத்தை வச்சாக்கா அவர் ஃபாதர் பக்கத்தில் வைக்கும். அந்த அளவுக்கு நேர்மையானவர். அதே கொள்கையில தான் எதெல்லாம் இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் சிந்திக்கிறதுனால நேர்மையா நடக்கணும்னா அப்படிதான் நடக்கணும். எதை பத்தி ஏதாச்சும் சார் இது என்ன சார் விடுங்க நம்ம பார்த்துக்கணும், அவன் போனா இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைவர் ஆகிய நம்ம அறந்தாங்கில இருந்து வழிகாட்டுறது தான் அவ்வளவு நடந்துட்டு இருக்கோம். நான் வேகமாக இருந்தாலும் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு முறையா கொண்டு போனவர். அப்படி அவருக்கெல்லாம் அந்த நேரத்தில் பாராட்டு சொல்லணும். அது மாதிரி வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அண்ணன் சொல்லணும், சக ஐஎஸ் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அது எனக்கு ஒரு அனுபவம். இப்ப இருக்கிற வந்து நிதித்துறை செயலாளராக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நிதித்துறை செயலாளர் வந்துட்டு இப்போ வந்து சீனியர் செக்ரட்டரி அப்படின்னு முக்கியம் இருக்காங்க முருகானு, அவங்கெல்லாம் ஒரு செக்ரட்டரியேட்ல கொண்டாந்து ஒரு 2 பேர் எனக்கு தெரியும். அது மாதிரி அதனால வந்து இங்கே நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சரையும் பல இதில் தெரியும். அவர் வந்து 20 ஆண்டுகள் இருக்காங்க தெரியும். அவங்க முன்னாடியே தெரியும். நான் இல்லைனாலே என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதெல்லாம் வெளில காமிச்சிட மாட்டேன். அதனால வந்து அனைத்து பேரும் எனக்கு வந்து இந்த சங்கம் உள்ள ஜாம்பவான்களும் என்னை அன்பால கட்டி போட்டு என்னை வந்து வச்சிருந்ததுனால நான் வந்து அப்பப்போ வந்து உள்ளது எனக்கு முடிஞ்ச அளவு நன்மைகள் செஞ்சிருக்கேன். அதனால அறந்தாங்கி வட்டாரத்தில் 11 மணிக்கு ஒரு வீட்டு லேடிஸுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல திட்டாம அகவாதத்தில் வராமல் இருக்கேன். நான் ஒரு ஆள் தான். எப்ப வேணாலும் வந்து பேச அனுமதிப்பாங்க, எப்ப வர சொன்னாலும் வீட்டு எங்க ஒரு மகளிர் உரிமைக்கு அனுப்பி விடுறதுனால அனுப்பி விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சார்ட்டு போனாக்க ஒரு வேலை உருவாக்கி கொடுத்தாங்க. அது மாதிரி உருவாக்கி கொடுத்தேன். இந்த தேர்தலுக்கு வந்து புதுக்கோட்டைக்கு வந்து போட்டாங்க